போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்த ஒரு பெண் தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுகிறது. இந்த காணொளி தொடர்பான உண்மை நிலவரங்களை போலீஸ் தலைமையகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் குறித்த பெண் போலீசாரின் கட்டளைகளை மீறி காரை செலுத்தி சென்றதாக தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் அந்த பெண்ணினுடைய காரை நிறுத்தி அவரிடம் உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்று சோதனை நடத்தி இருக்கிறார்கள். இதன்போது கோபமடைந்த அந்த பெண் தன்னிடம் அனைத்து ஆவணங்களும் இருப்பதாகவும் தான் ஒரு தலைமை போலீஸ் அதிகாரியின் சகோதரி என்றும் கூறியிருப்பார். அது மாத்திரமல்லாமல் அந்த பெண் போலீசாரிடம் கடுமையான முறையில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருப்பார். இந்த காட்சிகள் அனைத்துமே காணொலிகளாக தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றன. இந்த நிலையில் அந்த பெண் போக்குவரத்து போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் கம்பஹா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதன்போது அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த பெண் எந்த தலைமை போலீஸ் அதிகாரியின் சகோதரியும் அல்ல என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வாகனங்களை ஆபத்தான முறையில் செலுத்துதல், கவனக்குறைவாக செலுத்துதல், போக்குவரத்து போலீசாரின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்தல் மற்றும் ஆள்மாறாட்டம் உட்பட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அந்த பெண் மீது தற்போது வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.